இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி எப்படி நீ ஏன் கம்பெனியை எழுதி வாங்குறியா? கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸ படிச்சு பாருங்க சார். ஆடிட்டர், என்ன அது? என் கம்பெனியோட 49% ஷேர்ஸ் நான் ஜனகம்பல் கம்பெனிக்கு எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, என்ன எழுதுனாங்களோ அப்படிதானே இருக்கும். ஐயோ பாரு தமிழ், ரொம்ப காமெடியா இருக்குல்ல? ஓ, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இது இருந்தா தானே. என்ன பாக்குற குறிஞ்சி? நீ ஆடிட்டர் வச்சுதானே இவ்ளோ பெரிய பிளான் பண்ண. பாவம், உனக்கு ஒரு விஷயம் தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆடிட்டரே என்னோட டீம் தான். டேய் துரோகி, வாங்க. என் ஆளு மேல நீ ஒரு அடி வச்சா எங்க ஆளுங்க திருப்பி 10 அடி அடிப்பாங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? புரியலையா? நீ எங்களை சீட் பண்ண பார்த்த, நாங்க சுதாரிச்சுக்கிட்டோம். தட்ஸ் ஆல். அப்புறம் ஏன் ஷேர் ஹோல்டர்ஸ் அதுல எதுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னு நீ யோசிக்கிறியா? அது சும்மா உன்னை ட்ராப் பண்றதுக்கு. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு சாட்சிகள் வேணும்ல, அதான் அவங்க. இல்ல இல்ல, நான் என்னோட ஷேரை உனக்கு விக்கல. இது எதுவுமே செல்லாது. இது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட். என்கிட்ட பொய்யா கையெழுத்து வாங்கிட்டீங்க. மிஸ்டர் குறிஞ்சி, நீங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்ட எல்லாத்தையும் நாங்க தெளிவா பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் கோட்டைக்குள்ள நீ வரலான்னு நினைச்சல, இப்போ உன் கோட்டைக்குள்ள நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இனிமே உன் ஆபீஸ்ல சாரி, நம்ம ஆபீஸ்ல அடிக்கடி சந்திக்கலாம். குறிஞ்சி, சீட் பத்திரம். நான் இல்லாதப்போ அப்பப்போ நீ தொடச்சு வச்சிரு. தமிழ், போலாமா? எப்படி எப்படி சில்வண்டா? சில்வண்டோட சத்தத்தை பாத்தீங்களா? சத்தம் காதல கோயின்னு கேக்குதா?